ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ்லைனில் கொடுத்துக்கிற மாதிரியே சிஓசி ப்ளே பண்ணுற எல்லா பிளேயர்ஸுக்கும் 20 lakhs கொடுக்க போகிறாங்க. ஆமாங்க, கிளாஷ் ஆஃப் கிளானில் இருந்து டோர்னாமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ளே பண்ணி பார்ட்டிசிபேட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு 20 lakhs கொடுக்க போகிறாங்க. செட்டிங்ஸுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க அந்த டோர்னமெண்ட் ஹப்பு. நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸ். இல்லை ஹோமு, மை டீமு, காம்படிஷன்னு 3 இது இருக்குது. ஆல்ரெடி இதில் வந்து என்ன ஆக்சுவலாக என்னன்னா, லீடரால் மட்டும்தான், கிளானோட லீடரால் மட்டும்தான் இந்த இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 பேர். லீடர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதனால் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க ப்ளே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நம்மளை டீமில் நல்லா விளையாடுற பிளேயர்னு சொல்கிறதுனால நம்மளை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சின்ன டவுன் ஹாலாக இருக்கிறதுனால இதில் ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்க வேணாம். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லீடரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம்ல. இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், அது ப்ரொசீஜர் என்ன, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோசிங் ஆகுது, லீடர் எப்போ பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் ஆகும், அந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சின்ன டவுன் ஹாலை இதில் டைம் ஜோனும் கொடுத்துருக்காங்க, எப்போ அந்த டைம் லிமிட் இது இருக்கும். இதில் மந்த்லி ஃபஸ்ட்டு வந்து இதை 3 மோடாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மந்த்லி குவாலிஃபை மேட்ச் மாதிரி போகுது. அதுக்கு அடுத்தால மந்த்லி மேட்சாக அது மாறுது. மந்த்லி டாப்பரை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தால தான் ஜூன் மந்த்து குவாலிஃபை ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதில் வந்து 9th டவுன் ஹாலு, 12th, 15th and 18th, அதாவது லோ பேஸில் இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, லோ டவுன் ஹாலாக இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் சின்னதாகவும், பெரிய 18th டவுன் ஹாலாக இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரைஸ் அமௌண்ட் பெருசாகவும் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவுன் ஹால் 9 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $540 கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரைஸு $270 கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரைஸு $150 கொடுக்குறாங்க. அதே இது 12th டவுன் ஹாலுக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $990 கொடுக்குறாங்க. எல்லாமே டாலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ருபீஸில் கொடுக்கல, எல்லாமே டாலர்ஸில் தான். அதே இது 15th டவுன் ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் $2,280 கொடுக்குறாங்க. $1,040 செகண்ட் ப்ரைஸும், தேர்ட் ப்ரைஸு $620 கொடுக்குறாங்க. எல்லா டவுன் ஹாலுக்குமே பேசிஸில் இருக்குது. இதை மேக்ஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, எதில் வேணாலும் நம்ம இருக்கலாம். எதில் இருந்தாலும் நம்ம லீடர்கிட்ட சொல்லி, கிளானோட லீடர் நம்மளாக இருந்தாலோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி தான் போகும். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணல, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது ஷெடியூல் பை பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸும் அப்படி கொடுத்துருக்காங்க. எப்போ இருக்கிறோம் 1 by 1, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 1 by 1 என்ன ஈவெண்ட் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இதில் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. அதனால் இதில் என்னால் சரியாக சொல்ல முடியல. பட் அதை நான் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அது கீழே இருக்குது. அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் அதில் இருக்குது, அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். டீம் டோர்னமெண்ட்டு ஹப்பை ஓப்பன் பண்ணுறோம். அந்த செட்டிங்ஸ் மேலே இருக்குல்ல பூமி மாதிரி, அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஹோமுக்கு வந்துருக்கோம். ஹோம் பேஜ் நமக்கு இப்படி தான் இருக்குது. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டைமு, மந்த்லி ஃபைனல் மேட்ச் இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 18th டவுன் ஹால் நம்ம கொடுத்துருப்போம். 18th டவுன் ஹால் ஃபைனல் மந்த்லி ஃபைனல் ப்ரைஸ் போல்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்ம வின் பண்ணோன்னா $20,000ங்க. $20,000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 19 லட்சம் வரும், 19 lakhs வருங்க ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு. ஆனால் பட் ஒரு டீம் தான் வரும், 5 பேருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர், 5 அட்டாக்கு தான். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அடிச்சாகணும், இல்லாட்டா அதுக்கு எப்படி வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணலாம். ஆனால் 5 அட்டாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் மை டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, லீடர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை. அதை ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம டீமில் யாரெல்லாம் இருக்கிறா, எப்படி இருக்குது, நம்மளோட டீமோட ஸ்டேட்டஸ், அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே இதில் ஷெடியூல் பண்ணி கொடுப்பாங்க. மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் இன் அப்படின்னு கொடுத்து
3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 days in 9 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்ச உடனே நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நம்ம லீடர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணணும். பண்ணால் தான் நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆகும். எலிஜிபிள் ஆனால் தான் நம்ம மேட்ச்சில் ப்ளே பண்ண முடியும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆன உடனே நமக்கு வந்து டைம் வந்து அது க்ளோஸ் ஆயிரும். நமக்கு என்னென்ன மேட்சஸ்னு ஷெடியூல் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஜாய்சன் அப்படிங்கிறவங்க தான் லீடர், அவங்க தான் கேப்டனாக இருக்காங்க. அதனால அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரிஜிஸ்டர்னு காட்டுது, மற்ற எல்லாருக்கும் நாட் ரிஜிஸ்டர்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆண்டோஜென் ஐடி நம்ம வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை. இதில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன், அதாவது கம்ப்ளீஷனில் பார்த்தோம்னா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட கிளானை காட்டுதா இல்லாட்டு ஒவ்வொரு மெம்பரையும் காட்டுதான்னு சரியாக தெரியல. இதில் போச்சுன்னா 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரத்தில் வந்து இன்னும் யாருக்கும் ஸ்டார்ட் ஆகலாதனால அது எல்லாமே 0ல் இருக்குது. இதெல்லாம் கிளானோட நேமா இல்லை பிளேயர்ஸோட நேமான்னு தெரியல. 1 by 1 கொடுக்க அடுத்த இது வந்து கிளானா என்னன்னு தெரியல. 1 by 1 நிறைய இருக்குது. இதில் வந்து இது கிளானோட பேரா இல்லாட்டு பிளேயரோட பேரா, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நான் வந்து 7 இயர்ஸாக இந்த ஐடியில் வந்து, அதாவது ஜெய்சன் ஜாய் அப்படின்னு போட்டுக்க ஐடியும் என்னோடது தான். ஆண்டோ ஜெயினுங்கிறது என் தம்பியோடது. என் தம்பியோட ஐடியா வாங்கி நான் விளையாடுறது வந்து 7 வருஷம் ஆகுது. நான் என்னோட ஐடியில் விளையாடுறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து 10 இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்கிறேன். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வந்துட்டோம். அதை நான் என்னோடய ஃப்ளாஷ்பேக் நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த ரிஜிஸ்டரோட ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் ரிஜிஸ்டர். இதில் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, எந்த மந்த்து ப்ளஸ் எந்த இயர்னு நம்ம மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இதை என் தம்பி மேல் ஐடியில் இருக்கிறதுனால என் தம்பியோட இயர் நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா, இதில் நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தாலும் நம்ம டேட் ஆஃப் பர்த் மேலே வந்துடுச்சு. கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி இதெல்லாம் கொடுத்து ரீட் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் அண்ட் கன்சென்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு வருது. இதில் போனீங்கன்னா நமக்கு டேரெக்டாகவே க்ரோமில் போய்ட்டு இது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரிஜிஸ்டர் கொடுக்கணும் தான். எதுக்காங்கன்னா டிஸ்கார்டு நம்மக்கிட்ட இருக்கணும். டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸு எல்லோரும் மொத்தமாக இருந்து வாய்ஸ் சேட் பண்ணலாம்ல, அதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டீம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. சிலர் இன்ஸ்டால் பண்ணாமல், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி கீழே இருக்கிற இன்னும் மெலி ஆண்டோ அப்படின்னு இன்னும் 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து இதில் கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் ஆகலை. ஏன்ட்ட டிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பண்ணி வச்சுருந்ததுனால ஆப் கூட லிங்க் பண்ணி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் ஆயிரும். இதில் வந்து பண்ணும்போது இதில் வந்து லிங்க் ஆயிரும். அதை ரிஜிஸ்டர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு ஈஸியாகவே ஆயிடுச்சு. அவங்களுக்கு யாருக்குமே ஆகலை. அதனால் நீங்கள் பண்ணுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ரெண்டுலேயும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணால் பத்தாது. அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டரும் பண்ணி வைக்கணும். சரிங்களா, இப்போ வந்து மறுபடியும் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம கண்டினியூ கேட்குது. ஆல்ரெடி உள்ளே வந்து அதை நம்ம கொடுத்துட்டு அந்த அக்ரி கொடுத்துட்டு வந்த உடனே டேரெக்டாக சப்மிட் கொடுத்த உடனே டேரெக்டாக உள்ளே வந்து இதில் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி டு ப்ளே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு உள்ளே வந்து பார்த்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல ரெஜிஸ்டர்னு இருந்துச்சு. இப்போ நமக்கு இல்லை. இப்போ நம்ம மை டீமை எடுத்து பார்த்தோன்னா பார்த்தீங்களா, ஜாய்சன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவங்க தான் கேப்டன். 2வது ஆண்டோ ஜெயின் இருக்குது, நம்மளும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இன்னும் 3 பிளேயர் இருக்கிறாங்க. 3 பிளேயரும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம டீம் வந்து ரெடி ஆயிரும். அதில் உள்ள வந்து லாகின் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காம்படிஷனில் போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் வார்ஸு ப்ளஸ் 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரும்னு எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல. நம்ம 10 வருஷம் விளையாண்டதில் இப்போ தான் ஒரு அவேர்னஸ் நம்மகிட்ட இல்லை. யாரும் நமக்கு சொல்லி தரல. நம்மளாக தான் ஓனாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததில் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது போல நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. ஆக்சுவலாக நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாதுங்க. நம்ம கோலீடராக இருந்தாலும் நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அதான் ஃபேக்ட்டு. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நம்ம கிளானோட லீடராக இருக்கணும். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிளானோட லீடராக இருக்காங்களா, அதில் நான் அவங்கள பண்ண சொல்லணும். ஏன்னா 20 லட்சங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை. நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அது ஒரு பிக் அமௌண்ட்டு. அதை வீட்டில் நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் கேம்ஸ் நார்மலாக விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க,
முதல்ல அம்மா அப்பா நம்மளை வந்து திட்டுவாங்க, படித்து முடிச்சுட்டு இப்படி வேலைக்கு போகாமல் இப்படி கேம் விளையாண்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ ஒய்ஃபும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க வாழ்க்கை போகுது. இதை மாற்றணுங்கிறக்காக தான் ட்ரை பண்ணுது. சரி ஓகே, சும்மா டோர்னாமெண்ட் போடுறாங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்ததில் கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $20,000. $20,000 $20,000 19 லட்சம் வந்துடுங்க. அதே செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $10,000, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $6,000, ஃபோர்த் ப்ரைஸ் வந்தால் கூட நமக்கு $5,000, ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்துக்கு $4,000, செவன்த் அண்ட் எயித்துக்கு வந்து $3,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஹவு டு ப்ளே ஸ்ட்ராட்டஜி, அதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி விளையாடணும், அதில் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அதான் நான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்லாங்க, நம்ம வந்து 18ஆம் டவுன் ஹாலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் ஹையாக இருக்கும். நம்ம எல்லாம் 18 அப்போலேருந்து 10 வருஷம் விளையாடுறோங்கிறதுனால நம்மளோட டவுன் ஹால் வந்து ஆல்ரெடி மேக்ஸ் பண்ணிட்டோம். 18ஆம் டவுன் ஹால் மேக்ஸ் தான் மேக்ஸ் பேஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இது வந்து என்னோட செகண்ட் ஐடி, அதனால் இது இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் ஆகாமல் இருக்குது. அதனால் 18ஆம் டவுன் ஹாலில் கொடுத்தா தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதனால் பெரிய டவுன் ஹால் தான் வரோம் நமக்கு. ஆக்சுவலாக ஒரு மேட்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பேரை நம்ம எடுக்கலாங்க. செலக்ட் பண்ணி வைக்கிறது ஆக்சுவலாக வந்து சப்ஜூட் பிளேயர் இருப்பாங்கல்ல, சப்ஜூட்டில் வந்து 10 பிளேயர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 18 டவுன் ஹால் கொடுத்தோம்னா நம்ம கிளான்ல இருந்து ஒரு நிறைய பேர் 18 டவுன் ஹால் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் காட்டும். அதில் நம்ம மொத்தம் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து 5 பேர் பெஞ்சிலையும் 5 பேர் மெயின் பிளேயராகவும் இறங்குவாங்க. இது வந்து வெறும் 5 அட்டாக் தான் பண்ண. மற்ற வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அட்டாக், ஒரு பிளேயர் வந்து 2 அட்டாக் இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி 2 அட்டாக் இருக்காது, சிங்கிள் அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்கை வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு அட்டாக் தான், அந்த ஒரு அட்டாக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஸ்டார் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம வந்து வாரம் லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு வேளை கம்மி ஆகுமா, இல்லாட்டி அதில் இருந்து கெயின் ஆகுமா, இல்லை அந்த இதில் ஆக்சுவலாக கடைசியில் வர்றவங்க பாயிண்ட்ஸ் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதை நான் வந்து செகண்ட் பார்ட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் ஆக்சுவலாக இதை வீட்டில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ. எப்படி வருது, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபீட்பேக் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக அதை தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேயர் ஒரு அட்டாக் தான் பண்ண முடியும், எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி வரும், இதோட ட்ராபேக் என்ன, இதில் என்னென்ன இருக்குது, ஃபியூச்சர்ஸும் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாகவே நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் கீழே வந்து அவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டினோ எது வேணாலும் கேட்டுக்கலாம். அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். நான் வீடியோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அரைவ் யுவர் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, டவுட்ஸ் இருக்குல்ல, டவுட்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு விளையாண்டுட்டு இருந்ததை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்ம டீம் கூட அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களை அவங்க விளையாடுறது எல்லாமே ஊர் பசங்க தான், எல்லோரும் சேர்ந்து தான் ப்ளே பண்ணுறோம். அதனால் ஈஸியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல, ஸ்டில் ஹேவ் வந்துச்சு இல்லை, ஸ்டில் ஹேவ் அ டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் யூ கேன் சப்போர்ட். இதில் வந்து கொடுத்திங்கன்னா மெயில் ஐடி இருக்குது. இந்த மெயில் ஐடிக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்து கூட நம்ம கொஸ்டின்ஸ் எதுவோ இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸு இல்லாட்டி ஏதாவது நமக்கு தெரியாது, நம்ம ஐடி யாரும் இது பேன் ஆகிருமா, எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு கேட்குறதோ இல்லை நமக்கு என்ன நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கோ அதை நம்ம கேட்டுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து சப்மிட் த டிக்கெட் ஸ்மூத்லி டிஸ்கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கார்டு நம்ம சொன்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பை நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டேரெக்டாகவே வந்து கிடச்சிருங்க. சரிங்களா? அதுலேருந்து நமக்கு சப்போர்ட் இருக்கும், ப்ளஸ் இதுலேயே நமக்கு சப்போர்ட் இருக்குது. நான் கீழே சொன்னேன்ல, நம்ம மெயில் ஐடியை கீழே உள்ளதை நம்ம டச் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து மெயிலுக்கே ஓப்பன் ஆகி மெயில் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ ஏதாவது கேட்கணும் கொஸ்டின்ஸ் இருந்தாலோ அதை நம்ம இதில் கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த இதை யாராவது நமக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்களா? ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ வந்தது இல்லை, ஆக்சுவலாக முதல்ல இருந்தே இது இருந்திருக்குது. இந்த டோர்னாமெண்ட்லாம் நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க சிஓசி சைட்லேருந்து. நம்ம தான் எந்த அவேர்னஸும் யாரும் நமக்கு சொல்லித்தராமல், இதனெல்லாம் பெரிய பிளேயர்ஸ் தான் டாப் பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும், நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதில் நம்மளாலையும் ப்ளே பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. இது எங்களோட ஒரு சின்ன முயற்சி தான்.
ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது மேட்ரு இல்லை, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டாக போடணும். அதான் தனுஷ் வட சென்னையில் சொல்லுவாங்கள்ல, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, சண்டை செய்யணும், சண்டை செய்கிறதுக்கு தாங்க இறங்கியிருக்கோம். பார்ப்போம் சண்டையில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு சொல்லிட்டு. இதாங்க காம்படிஷன் வந்துடுச்சு. எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. 10 வருஷம் விளாண்டதுக்கு இப்போ தான் பிரயோஜனம் ஏதோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரைஸ் அமௌண்ட் இது லாஸ்ட் நம்ம எடுத்து வந்தால் கூட ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் கிடச்சினா கூட அதுவே போதும். அதை நாங்கள் 5 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இது என்னோட ஐடி, இது எங்கள் லீடரோட ஐடி. அவங்க மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. 10 வருஷம் லேண்ட் ஐடியில் ஆக்சுவலாக அதுன்னு வேறு யாரும் இல்லை, நான் தான். என்னோட ஐடி தான், என்னோடய மெயின் ஐடி இது. அது என்னோடய செகண்ட் ஐடி. இது எங்களோட கிளானு. இது என்னோடய ஐடியை நான் காட்டுறேன். ப்ளஸ் என்னோடய கிளான் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக வார் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்லா விளையாடுவேன், கொஞ்சம் சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் கிளானுக்கு ஜாயின் பண்ணுங்கள். நான் என் வீடியோட கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட கிளானோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் ஜாயின் பண்ணி வார் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வரீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களையும் எடுத்து வார் ப்ளே பண்ணுவோம். ஆக்சுவலாக எங்களுக்கு நல்ல பிளேயர் தேவை. நம்ம டீம் நல்லா விளையாண்டால் தான் அதில் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி நம்ம ஒத்தையில் விளையாண்டு ஜெயிக்க முடியாது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் கிளான்.